வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ கேள்விகள் ஆயிரம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அவங்க கிட்ட அந்த துறை சார்ந்த கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுறதுக்கு அதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்திக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக திருமுருக ஜோதிட நிலையத்திலிருந்து திருமுருக கோகுல்நாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. என் குரு பாலதண்டாயுதபாணி சுவாமி வணங்கி, ஆஞ்சநேயரை வணங்கி, எல்லாமலை ஏழுமலையானை வணங்கி, குலதெய்வத்தை பற்றியும் பல விஷயங்களை பற்றியும் சொல்லக்கூடிய உங்கள் திருமுருக கோகுலநாதன் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லுங்க. ஓகே, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தியோகத்தை தாண்டி இந்த 2 வருடங்களா குறிப்பிட்டு சொல்லணும்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கூட வந்துட்டு வேலைகளை விட்டுட்டு தனக்குன்னு ஒரு சுய தொழில், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் தொழிலில் இறங்கியிருக்காங்க. நிறைய பேர் தொழில் பக்கம் வந்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு 2 வருட காலகட்டத்தில் தொழில் முடக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல ஆரம்ப கட்டத்தில் ஓகோன்னு போயிட்டு இருந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட இப்போ கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்ற மாதிரி தொழில் நல்ல மேன்மை அடையணும்ன்றது பொதுவாக பல பேருக்கு இருக்கக்கூடிய ஆசையாவும் கேள்வியாகவும் இருக்கு சார். தொழில் மேன்மை அடைய என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு? கட்டாயமா தொழில் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடியது, ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடியது, ஜாதக ரீதியாக 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது தொழில்ஸ்தானமாக சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டால் அவங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். அல்லது 10ஆம் வீட்டிற்கு எதிர்மறையாக பலன்களை தரக்கூடிய 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடத்துடைய தசாபுத்திகள் நடக்கும்போது தொழில் ரீதியான தடைகள் வரும் அப்படின்றது ஜோதிடத்துடைய பொதுவான விதி. ஆனால் இங்கே நிறைய பேர்த்துக்கு ஜோதிடத்தை தாண்டி அவரவருடைய பிறந்த ஜாதகங்களையும் தாண்டி பலருக்கும் பலவிதமான தொழில் ரீதியான பாதிப்புகளை பலரும் சந்தித்து கொண்டே இருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒருவருடைய சுய தொழில் அப்படின்னு செய்யக்கூடும் போது அவர் தொழில் செய்யக்கூடிய இடம், அவங்க ஸ்தானபலம், அதாவது அந்த இடத்துல அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, அந்த இடம் அவங்களுக்கு ஏற்புடையதாக, அந்த தொழிலுக்கு அந்த இடம் சாதகமானதாக இருக்கின்றதா என்பதை பார்க்காமல் ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்கிறோம், நிறைய பேர் போயிட்டு வரக்கூடிய போக்குவரத்து பகுதியில் நம்ம ஒரு தொழிலை வைக்கிறோம், இந்த தொழில் நமக்கு நல்ல தொழில் வளமை தரும், அல்லது நம்ம இந்த படிச்சிருக்கோம், இந்த துறையில் நம்ம இந்த அளவுக்கு இதை சாதிச்சிருக்கோம், ஏற்கனவே பல விஷயங்கள் நம்ம பல கம்பெனிகளுக்கு உழைச்சி கம்பெனிகளுக்கு பல விஷயங்களை செஞ்சு கொடுத்து நாம் எத்தனையோ கம்பெனியை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், நாம் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலில் தன்னால் முடிந்த அளவுக்கு பல நன்மைகளை செய்து பலரை காப்பாற்றி விட்டு தான் சுயதொழில் செய்யும்போது பாதிப்பில் அழைகிறார்கள். அந்த சுயதொழில் அப்படின்னு வரும்போது ஜோதிட ரீதியாக 10ஆம் இடம் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. தொழில் ஸ்தானத்திற்கு மிக முக்கியமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற 2 பாவங்கள் லக்னம் 2ஆம் இடம் தனஸ்தானமும் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானமும். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 10ஆம் இடம் மிக தெளிவாக இருந்தால் அவர்களுக்கு சுய தொழில் எந்த தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து இயற்கையாகவே அவர்களுக்கு வேணும் என்கின்றது எல்லாமே இயற்கையாகவே அமைந்துவிடும். அப்படி வந்தவர்கள் கூட இந்த கோவிட் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னபோது அந்த கோவிட் காலகட்டத்தில் எல்லா தொழில்காரர்களுக்குமே பாதிப்பு அடைஞ்சாங்க. அந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டு இந்த சாஃப்ட்வேர்ஸ் ஃபீல்டில் இருந்தவங்க வேறு சில காரணங்கள், அதாவது நேரடி மக்கள் தொடர்பு இல்லாதவர்கள் மட்டுமே ஓரளவுக்கு தொழில் செஞ்சு நல்ல முன்னேற்றம் அடைந்தார்கள். அதற்கடுத்ததாக இந்த மல்லிகை நிறுவனம், காய்கறிகள், இந்த மாதிரி நிறுவனங்கள் வைத்துக்கிட்டு இருந்தவங்க நல்ல வருமானம் அடைந்தாங்க. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய், இது சார்ந்த கிரகங்கள், சுக்கிரன், இந்த கிரகங்கள் சார்ந்த தொழில்கள் எதுவுமே இந்த 2 வருட காலகட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை அடையவில்லை. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் எப்படி இருக்குது, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அதை பொறுத்து தான் ஒருவர் தொழில் செய்ய வேண்டும். 4ஆம் இடத்தை பார்த்து விட்டு தான் இடத்தை அமைக்க வேண்டும். ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறோம், அல்லது ஒரு சின்னதாக ஒரு கடை டீ ஷாப் வைக்கிறோம், சின்ன ஒரு டீ ஷாப்பாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, லக்னம் 4ஆம் இடத்தை பார்த்து அவர்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் எப்படி பாதிப்படைஞ்சிருக்கா, நன்மையாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த போல் வாசல் படி, அதற்கு தகுந்த போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தான தேவதைகள் இதெல்லாம் பார்த்து அந்த இடத்த கரெக்டாக தேர்வு பண்ணி வச்சாங்கன்னா இயற்கையாக தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். அப்படி இயற்கையாக அமையவில்லை அப்படி என்றால் எதனால் பாதிப்பு வருகின்றது என்பதை பார்த்து அதை சரி செய்வதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையும். ஓகே சார், தொழில் வளர்ச்சி அடைறதை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா சார்? 1983 பிறந்தாங்க. வணக்கங்கம்மா, உங்க பையன் பேர் என்னங்க சொன்னீங்க? என்னங்கம்மா?
வணக்கங்கம்மா. உங்கள் மகனுடைய பேர் சொல்லுங்கம்மா. சதீஷ்குமாரன் சார், திருவாரூர் நட்சத்திரம். என்னம்மா தெரிஞ்சுக்கணும் அவருக்கு? அவங்களுக்கு வந்து வீடு கேட்டு மாட்டிருக்குங்க சார். என்னம்மா? ஒரு 6 வருஷமா கொஞ்சம் சிரமத்துல இருக்காங்க. மிதுன ராசி. இல்லம்மா, என்ன கேள்வி அவருக்கு? என்ன தொழில் சார்ந்தா என்ன கேள்வி? நீங்க பேசுறது கட்டாய் கேள்வி. வீடு பிரச்சனையும் தொழில் இல்லாம இருக்காருங்க. வீடு கேஸ்ல மாட்டிருக்கு. ஓகே, வீடு சரிங்க. இடம் வந்து வழக்குல இருக்கு, குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குன்றீங்களா? ஆமாங்க சார். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நீங்க இருக்கிற இடம் வந்து இப்ப நீங்க சேலத்துல இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. உங்களுடைய அந்த ஏரியாவில் ஏதாவது வந்து முனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் ஏதாவது இருக்குங்களா அந்த எல்லையில? சரிங்கம்மா. அந்த முனீஸ்வரனுக்கு போயிட்டு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் தீபம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சத்துருக்களுடைய தொல்லை கொஞ்சம் குறையுங்கம்மா. நல்லதுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஆலங்குளம் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஆலங்குளம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு மேடம். பேசலாம் சார். சார் இணைப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சாமி, ஆனந்தகுமார் சாமி. என்ன உங்களுடைய கேள்வி? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். நம்ம உடல்நிலை கொஞ்சம் சமங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு சார். உடல்நிலை இல்லைங்களா? ஆமா சார். என்ன வயது ஆகுதுங்க சாமி? சொல்ல முடியுமா? இல்ல, என்ன வயது ஆகுதுங்க? வயசு வந்து 48 ஆச்சு சார். குலதெய்வம் என்னங்க? குலதெய்வம் சித்தம்மா பெருமாள் சாமி சார். சரிங்க. இப்ப நீங்க இருக்கிற இடம் சொந்த இடங்களா? ஆமாங்க. சரிங்க. அந்த நீங்க இருக்கிற சொந்த இடத்துல வந்து குபேர மூலைன்னு, அதாவது நைருதி மூலை, தென் மேற்கு மூலை ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்குங்களா? இல்லையே சார், எதுவும் இல்லை சார். அந்த மூலையில் என்ன வச்சிருக்கீங்க அந்த வீட்டில்? அந்த நீங்கள் இருக்கிற வீட்டில் தென்மேற்கு மூலையில் படிக்கட்டோ அல்லது வேற ஏதாவது பாதிப்புள்ள அமைப்புகள் இருக்குங்களா? இல்ல எதுவும் வைக்கல சார். என்ன வச்சிருக்கீங்க அந்த பக்கம்? பூஜ்ஜியம் மட்டும் வச்சிருக்கோம் சார். பூஜ்ஜியம் மட்டும் வச்சிருக்கீங்க. தென்மேற்கு மூலை வந்து ராகு பகவானும் அசுர சக்திகளும் இருக்கக்கூடிய மூலைங்க சாமி. அந்த மூலையில் தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணும்போது தெய்வத்திற்கு முறையான பூஜைகள் செய்ய முடியாது. அந்த ஒரு நாள் விளக்கு வச்சோம்னா அடுத்த 3 நாளைக்கு விளக்கு வைக்கிறதுக்கு தோணாது. பலவிதமான தடங்கள் அந்த இடத்துல உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். தெய்வ ரீதியான குழப்பங்கள் இருக்கும். அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருடைய இறந்தவர்களுடைய ஆன்மா கட்டாயம் வந்து பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது என்னன்னு பார்த்து சரி பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தை முறையாக வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய நோய் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். கட்டாயம் அதுக்கு உண்டான வழியை குலதெய்வம் உருவாக்கி தரும். மேலும் இன்னொரு விஷயம், நாளை முதல் பங்குனி 30ஆம் தேதி வரை, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வரை இலவசமாக ஆலோசனை நம்ம கிட்ட இருக்கு. நேரில் வரவங்க மட்டும், சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் நாங்கள் இருக்கிறோம். அங்கே வந்து எங்களை நேரில் சந்திப்பவர்களுக்கு மட்டும் முழுமையாக ஆலோசனை மட்டும் இலவசம். ஜாதகமும் பிரசன்னமும் பார்த்து உங்களுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பரிகாரம் அப்படின்றது ஒரு விஷயம்தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். பரிகாரம் அப்படின்றத பொறுத்தவரையிலும் நாங்கள் சொல்லக்கூடியது குலதெய்வ வழிபாடு தான் முதன்மையாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வருபவர்களுக்கு நாங்கள் செய்து கொண்டு கொடுக்கக்கூடியதும் முழுமையாக குலதெய்வ வழிபாடு மட்டுமே. குலதெய்வ வழிபாடு முதலில் செய்து கொடுத்த பிறகு மட்டுமே உங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் தேவையில்லாத பாதிப்புகள், இந்த மாதிரி மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி எண்ணற்ற பாதிப்புகள் எது வந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழியை செய்து கொடுத்து குலதெய்வத்தை முதலில் உங்கள் இடத்தில் இருப்பது உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட முழுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சு கொடுத்துட்டு அதன் பிறகு உங்கள் தேவையை செய்யக்கூடிய இஷ்ட தெய்வங்களை முறையாக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேரில் வரவங்க கட்டாயம் நேரில் வாங்க. இந்த 13 நாட்களுக்கு கட்டாயமாக இலவசமாக ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். எந்த விதத்திலும் உங்களை மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் உங்களை வந்து நாங்கள் கட்டணம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ள மாட்டோம். அதே சமயம் பரிகாரம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் விருப்பம் இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு சரியாக இருந்து உங்கள் பாதிப்பை நாங்கள் கரெக்டாக சொல்லி உங்களுக்கு எங்களின் சொல்லின் மீது என்னுடைய ஆஞ்சநேயரின் வாக்கின் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் அதை பற்றி ஒன்றும் பயம் இல்லை. வாய்ப்புள்ளவர்கள் நேரில் இந்த 13 நாட்களில் முழுமையாக வந்து இலவசமான சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். பொருட்களாக எதுவும் தரப்படாது, ஆலோசனை மட்டும் இலவசம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? விவேகானந்தன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான. ஓகே சார், இணைப்புல சார் இருக்காரு, உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் ஐயா. சாமி வணக்கங்க. விவேகானந்தன், சொல்லுங்க. சந்தோஷம் சாமி, சொல்லுங்க. நீங்களும் தீர்க்க ஆயுளோட
சொல்லுங்க. நீங்களும் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்தோட இருங்க. கண்டிப்பா. சொல்லுங்க சாமி. ஐயா, எனக்கு லக்கணத்துல கேது, 7ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் இருக்காங்க ஐயா. சரிங்க. துலாம் ராசி தோல் நட்சத்திரம் ஐயா. சரிங்க. அது அடுத்த கட்டம் நகரணும், அதுதான் உங்களோட அறிவுரை. ஏன்னா திருமண சம்பந்தப்பட்ட கேள்வி கேக்குறீங்களா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பார்க்கும், தொழில் சிறக்கணும் ஐயா. சரி. அதான் ஐயா. குலதெய்வம் என்னங்க சார்? அதுவும் தெரியல, குலதெய்வம் தெரியல. குலதெய்வமே தெரியலீங்களா? வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க நேர்ல வாங்க. உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. கட்டாயம் ஆலோசனை ஜாதக ரீதியா பார்த்துட்டு பிரசன்னம் பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையா, சாமி குலதெய்வம் இருக்கா இல்லையான்றதை சொல்லிடுவோம். அப்படி இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது உண்டான வழிமுறையை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செஞ்சு குலதெய்வத்தை முதல்ல வீட்டுக்கு கொண்டு வாங்க. குலதெய்வம் உங்கள் கூட இருந்தால் குடும்பம் வளர்ச்சி அடையும். குழந்தை பாக்கியம், தொழில் வசியம், மற்ற எல்லா நல்லதுமே குலதெய்வம் இருந்தால் போதுமானது. அனைத்து நன்மையும் செய்யும். அதற்கு அந்த குலதெய்வம் என்ன இஷ்ட தெய்வத்தை சொல்கின்றதோ அந்த இஷ்ட தெய்வத்திற்குண்டான முறையான வழிபாடை தான் நாம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தது போல் நமக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த தெய்வத்தையும் நாம் கும்பிட்டுக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. குலதெய்வம் சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்தை முறையாக நீங்கள் எடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டம்ன்றது கட்டாயம் வரவே வராது. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ரவி. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் கேக்குறேன் சார். உங்களோட வயது என்ன சார்? சார் ஓட்டங்கரை. சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார். டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி தெளிவா வரும். சரி, ஓகே மேடம். ஓகே சார், உங்களோட வயது என்ன? 27/6/1978. 78. ஓகே சார், பேசலாம் சார். இணைப்பில் தான் இருக்காரு. கேள்வி என்ன? சொல்லுங்க சாமி. உங்க குலதெய்வம் என்னங்க? உங்க சந்தேகம் என்னங்க? ஹலோ சாமி வணக்கம். உங்க குலதெய்வம் பேர் என்னங்க? உங்களுக்கு என்ன சந்தேகம்? குலதெய்வம் வந்து எங்களுக்கு கிருஷ்ணர் தான். நம்ம சரிங்க சார். உங்களோட 27/6/1978. சார் அது ஓகே சார். உங்களோட கேள்வி என்ன சார்? எந்த தொழில் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தேன், இப்போ வந்து எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டத்திலே போகுது சார். ஓகே சரிங்க. நீங்கள் தொழில் சாணம் நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் எந்த தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றது முறையாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அல்லது பிரசன்னம் பார்த்து எந்த தொழில் செஞ்சால் இறுதி காலகட்டம் வரை நம்ம சம்பாரித்து ஒரு நல்லபடியாக குடும்பத்தை நடத்தி நம்ம தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணுன்றது முறையாக பிரசன்னத்திலையும் உங்கள் ஜாதகத்திலையும் பார்த்து அதுக்குண்டான வகையில் நம்ம உற்பத்தி படுத்திக்கலாம். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். நேரில் வாங்க. இந்த 13 நாட்களுக்கு கட்டாயம் வந்து இலவசமாக ஆலோசனை மட்டும் வழங்கப்படும். வாய்ப்புள்ளவர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் நேரில் வாங்க. கிருஷ்ணகிரி தானே, சேலம் பக்கம் தான் நம்ம இருக்கிறோம். தருமபுரி டு சேலம் போகிற வழியில் தீவட்டிப்பட்டி அப்படின்ற பஸ் ஸ்டாப்புக்கிட்ட இறங்கிட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே வரணும். காடையாம்பட்டி, நாம் இருக்கிற இடம் காடையாம்பட்டி. நேரில் வந்தால் கட்டாயம் நம்மளை பார்க்கலாம். கீழே அதே சமயம் கீழே போயிட்டு இருக்க அந்த 2 எண்களும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அலுவலக எண். என்னுடைய அப்பா பேசுவாங்க, அடுத்தது என்னுடைய மனைவி பேசுவாங்க. அந்த 2 நம்பரில் வேறு யாரும் பேச மாட்டாங்க. நாங்கள் ஆஃபீஸ் ஸ்டாப்லாம் யாரும் வச்சு பண்ணலை. என்னுடைய அப்பாவும் என்னுடைய மனைவியும் தான் பேசுவாங்க ஒவ்வொரு நம்பர்லையும். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நேரில் வந்து பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாததும் உங்களுடைய விருப்பங்கள். நாங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன, எதற்காக செய்து கொடுக்கிறோம், எப்படி செய்து கொடுக்கிறோம் என்ற விளக்கம் அனைத்தும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தொழில் மேன்மை, தொழிலில் முடக்கம் இல்லாமல் தொழில் நல்லா ஓஹோன்னு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சார் நமக்காக விரிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? மேடம், நான் வந்து ஆபீஸ்ல கார்பரேஷன்ல. ஓகே, முதல்ல உங்களோட பேர் என்ன சார்? எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் ஆண்ட்ரூஸ் என் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆல்பர்ட். கோடம்பாக்கத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். பேசலாம் சார். சார் இணைப்பில் தான் இருக்காங்க. சாமி வணக்கம். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்னங்க? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சாமி, உங்க சந்தேகம் என்னங்க? என் பேர் ஆண்ட்ரூஸ் சார். ஆண்ட்ரூஸ் சொல்லுங்க. சார், நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ரெடி அங்கே ஒரு இடத்துல வேலை இன்னொரு இடத்துக்கு மாற்றத்துக்கு ரெடி பண்றேன். சரிங்க. தடப்பட்டு போகுது. அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியல. சரி சரிங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த மாதிரி இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்து மத வழிபாடின் பிரகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக அருமையான பலனை தரும். ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று
இழுப்பு எண்ணெயில் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணுங்க. உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி ஒரு இடம் விட்டு இடம் மாறி தொழில் செய்யறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு தகுந்த முயற்சி எடுங்க. கட்டாயம் உடனடியாக இடமாறுதல் கிடைக்கும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது கேள்விகள் 1000. வணக்கம், சொல்லுங்க சிவசங்கரிமா, இது யாருக்கான கேள்வி? பையனுக்கு. ஓகேமா, சிவசங்கர். டிசம்பர் மாசம் 3, 2003. ஓகேமா, உங்களோட கேள்வியும் முன் வைக்கலாமா? சார் இணைப்பில் தான் இருக்காரு. சொல்லுங்கம்மா, சிவசங்கருக்கு என்னம்மா கேள்வி? அவனுக்கு இப்போ செகண்ட் இயர் பிஇ படிக்கிறான்பா. சரிங்கம்மா. டிசம்பர் 3ஆம் தேதி. சரிங்க. அவனுடைய மேரேஜ் ரொம்ப கோவப்படுறாங்க. சரிங்க. அவனுக்கு மேரேஜ் ரொம்ப தொல்லை பண்றாங்க, அவன் கோபமா இருக்கிறான், அதுக்காக கேக்குறேங்க. சரிங்கம்மா, அவர் என்ன காரணத்தினால அப்படி இருக்காருன்றது கட்டாயம் அவருடைய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிருங்கம்மா. அதை பார்த்துட்டு ஜாதக ரீதியாக என்ன காரணம் அப்படின்றது பார்த்துட்டு, பொதுவாகவே நிறைய பேர் இன்றைக்கி செய்கிற விஷயங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க அத்தனை பேரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அப்படின்றது நம்மளுடைய இந்து மத சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது உண்மைதான். எந்த ஒரு மனிதனும் தன் விருப்பத்திற்கு ஒரு குழந்தையை பெற்று எடுக்கவும் முடியாது. எந்த ஒரு குழந்தையும் தன் விருப்பத்திற்கு தாய் தந்தையை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆக இதுதான் விதி என்று சொல்லக்கூடிய முதல் விஷயம். அதுதான் யாருக்கு எந்த விஷயங்கள் எப்படி பிறக்கணும், யாருக்கு எந்த குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எப்படி பிறக்கணும், அது எந்த நிலையில் பிறக்கணும், அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தாய் தந்தையர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து, அந்த முன்னோர்கள் இருந்த இடம், அவர்கள் முன்னோர்கள் செய்த சில செயல்களின் விளைவு, அதுதான் பிதுர் சாப தோஷம், பிதுர் புண்ணியங்கள், அதாவது முன்னோர்கள் செய்த பாவமும் சரி புண்ணியமும் சரி, அதை பொறுத்தும் ஒரு குழந்தையின் ஜனனமானது இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையின் ஜனன ஜாதகம் என்பது அந்த ஒரு மனிதனுடைய கர்ம வினையின் அளவுகோல். ஒருவருடைய ஜாதகம் என்பது என்னவென்றால் அந்த மனிதருடைய கர்ம வினையின் அளவுகோல். ஒரு மனிதன் என்ன பாவம் பண்ணியிருக்காரு, என்ன புண்ணியம் பண்ணியிருக்காருன்றதை முறையாக பார்த்தால் அந்த ஜாதகம் சொல்லும். அவர் செய்த புண்ணியத்திற்கு நல்ல பாவங்கள், ஒவ்வொரு பாவமும் முறையான நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கும் நல்ல பாவங்கள். அவர் அதிகமாக பாவம் செய்து பிறந்திருந்தால், பாவம் ஒரு 70%, புண்ணியம் ஒரு 30% பண்ணி அந்த ஒரு மனிதன் ஒரு குழந்தையாக பிறக்கும்போது அந்த குழந்தை பிறப்பு ஜாதகத்தில் கட்டாயம் பார்த்துட்டிங்கன்னா பாவவினை 70%, புண்ணியத்திற்குண்டான 30%. நல்ல பாவங்கள், நல்ல பலன்களை தரக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்படைந்தும், அசுப பலன்களை தரக்கூடிய பாவங்கள் வலிமை அடைந்தும் அந்த குழந்தை ஜாதகம் இருக்கும். அதே போல 9 கிரகங்கள், நவகிரகங்களும் அதே போல தான் அமரும். அப்போ அந்த கிரகாச்சாரம், அந்த கிரகத்துடைய காரகத்துவமும் பாவக விதியும் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் தருகின்றதோ அதுதான் அந்த ஜாதகருடைய கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கர்ம வினையிலிருந்து ஒரு மனிதன் தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்களான சித்தர் பெருமக்கள் நமக்கு மிக அற்புதமாக நமக்கு சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதன்மையானது தான் தெய்வ வழிபாடு. அந்த தெய்வ வழிபாடு என்று எண்ணற்ற ஆலயங்களை நம் முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்தது, நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்தது காரணம் விதியினை ஒரு மனிதன் மாற்றிக்கொள்வதற்காக தான். ஒருவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப பலன்கள் அதிகமாகத்தான் இறை வழிபாடு, தெய்வ வழிபாடுன்றதே அதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். இதை பெரும்பாலும் அனைவரும் இன்றைக்கு செய்து கொண்டிருந்தாலும் பலருக்கு முறையாக பலன் கிடைக்காமல் போகின்றது. அந்த முறையாக அந்த பலன் கிடைக்காமல் போக காரணம் என்ன? ஒருவர் எவ்வளவு தொழிலில் திறமையானவராக இருந்தாலும் ஒரு இடத்துல வேலை செய்யும் போது ஒரு பல கோடி அவருக்கு ஓனருக்கு சம்பாரிச்சு கொடுத்துருப்பாரு. அவர் சுயமாக செய்யும் போது பல லட்சங்களையும் பல கோடிகளையும் அவர் இழக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு வேலை செய்யும் போது நல்லா சம்பாரிச்சு கொடுத்த ஒருவருடைய ஜாதக அமைப்பு சுயமாக வரும்போது ஏன் கெடுது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதை எப்படி சரி செய்து கொள்ளலாம்? இந்த பாவ வினையினால் வந்த கிரக அமைப்பை எப்படி ஒவ்வொரு மனிதனும் வென்று தன்னை காத்து தன் குடும்பத்தை நல்ல வழியில் நடத்தி கொள்ள வேண்டும், தன் விருப்பங்களை எப்படி ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்பதுதான் நாம் திருமுருக ஜோதி நிலையத்தின் சார்பாக திருமுருக கோகுலநாதன் ஆகிய நான் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, குல தெய்வமே வாழ்க்கையின் பொக்கிஷம். இந்த குல தெய்வமே வாழ்க்கையின் பொக்கிஷம் என்று சொல்லுவதற்கான காரணம் என்னவென்றால், சுய தேவைகளையும் நம்மளுடைய கர்ம வினைகளையும் முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆயுதமும் அதற்குண்டான வழிவகையும் தெரிந்த ஒரு இடம் குலதெய்வ ஆலயம். அந்த குலதெய்வத்தில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வமானது ஒரு மனிதனின் உடன் முறையாக முழுமையாக தொடர்பு கொண்டு ஒரு குடும்பத்திற்கு முழுமையாக உறுதுணையாக நின்று விட்டால் எதையும் அந்த ஜாதகன், அந்த குடும்பஸ்தன் முழுமையாக சாதிக்கலாம்.
அனைத்து வெற்றியும் அவருக்கு கிடைக்கும். அந்த குலதெய்வத்தை எப்படியெல்லாம் செய்து கொள்ள வேண்டும், அடுத்தது தொழிலுக்கு எதை செய்தால் மிக அற்புதமான பலனை தரும் என்பதையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எங்கிருந்து கூப்பிடுறீங்க சார்? திருப்பூர் மாவட்டம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சாமி. சொல்லுங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், கொஞ்சம் நல்லா சத்தமா பேசலாம் சார். வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் மேடம். என்ன காரணம்? இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வரக்கூடிய இந்த 13 நாட்கள், நாளை முதல் 13 நாட்கள், ஏப்ரல் 13ஆம் தேதி வரை கட்டாயமாக இலவச ஆலோசனை நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேரில் வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை யாரோ ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க. வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க. பிரசன்னம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு கஷ்டன்றதை நாங்கள் விளக்கமாக சொல்லிடுறோம். அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லிடுறோம். வாய்ப்பு இருந்தால் அந்த வழிமுறையை செய்து வெற்றியை அடையுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க கட்டாயம் நீங்கள் அருகில் உள்ள ஆலயத்தில், அதாவது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபத்தினால் சுத்தமான பசு நெய் வாங்கி அந்த பெருமாளுக்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதார கஷ்டமும் கொஞ்சம் கடன்லையும் இருக்கிறீங்க, அந்த பெருமாளை தொடர்ந்து கும்பிடுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? சண்முகப்பிரியன் மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சண்முகப்பிரியன், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்களோட சந்தேகம் என்ன சார், சொல்லுங்க. மேடம், இது இப்போ 26 வயசு ஆகுதுங்க. உத்திராட நட்சத்திரம், மகர ராசிங்க. ஓகே. இந்த மாதிரி கடன் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, எந்த எடுத்தாலும் தடைப்பட்டே இருக்குங்க. அதான் அவருக்கு கேட்கணுங்க. வணக்கம் சாமி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா சாமி? இல்லைங்க சாமி, மேரேஜ் ஆகலைங்க. என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? பிரைவேட்ல ஏதாவது வேலை செய்றீங்களா? இப்போ நாங்க வந்து கம்பெனி வச்சிருக்கோங்க. சொந்தமா கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. என்ன கம்பெனிங்க சாமி? இந்த கார்மெண்ட்ஸுங்க. கார்மெண்ட்ஸ். ஓ, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது வாஸ்து ரீதியான பிழைகள் இருக்குன்னு ஏற்கனவே ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நமக்கு அது பார்த்தது இல்லைங்க. பாருங்க, கட்டாயம் நீங்க இருக்கிற இடத்துல கட்டாயம் வாஸ்து பிழை ஏதாவது இருக்கும். அதை கண்டு நீங்க ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டாம். அதாவது பெருமாளுடைய சக்கரம், அதாவது ஏழுமலையான் பெருமாள் இருக்கிறார் இல்லைங்களா, திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி சுவாமி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய முறையான சக்கரம் வீடு நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல பூஜை அறையில் வச்சு, அடுத்தது வந்து லட்சுமி கணபதியோடைய எந்திரம் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வாசல் படியில் ஒரு இடத்துல முறையாக வச்சு, இன்னொரு இடத்துல கணபதியை ஸ்தாபனம் பண்ணணும், கணபதியோடைய சக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இந்த மூணையும் தொடர்ந்து வச்சு முறையாக நாங்கள் சொல்லக்கூடிய வழிபாடுகளை பண்ணிட்டு வாங்க. தொழில் வந்து எந்த காலத்திலையும் தடைபடாது. ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த ஆர்டர் முடியறதுக்குள்ள அடுத்த ஆர்டர் வந்துடும். தொழிலில் அடுத்தடுத்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் கடன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. யார் ஒருவர் கடன்லேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாலும் கட்டாயம் தொழில் நன்றாக வளர்ச்சி அடைந்தால் கடன்லேருந்து வெளியே வரலாமே தவிர, கடனிலிருந்து இயற்கையாக கண்ணை மூடிட்டு நம்ம முயற்சி செய்யாமல் இருந்தோமா கடன்லேருந்து யாரும் வெளியே வர முடியாது. கோயிலாக போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாலுமே கடன்லேருந்து வெளியே வர முடியாது. கடன்லேருந்து வெளியே வரணும்னா தொழில் நல்லபடியாக நடக்கணும். அந்த தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். கட்டாயம் நன்றாக இருக்கும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? மேடம், என் பேர் முத்து குருசாமி, நான் ராஜபாளையத்துல பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எங்களுக்கான கேள்வி. ஓகே, உங்களோட கேள்வியை முன் வைக்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்வி என்ன? சாமி வணக்கம். சாமி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் முத்து குருசாமி. முத்து குருசாமிங்களா? முத்து குருசாமி. முத்து குருசாமி, சொல்லுங்க, உங்க குலதெய்வம் என்னங்க சாமி? குலதெய்வம் தெரியல சாமி, அதுதான் கேட்கலாம். குலதெய்வம் தெரியலைங்களா? சரிங்க சாமி. குலதெய்வம் தெரியலன்னா கட்டாயம் கண்டுபிடிக்கலாம். ஏதாவது மாடசாமி அல்லது சாஸ்தா ஐயனார் அப்ப இந்த மாதிரி ஏதாவது கும்பிட்டு இருக்காங்களா முன்னாடி ஏற்கனவே? எடுத்த உடனே என்ன சாமி சொன்ன உங்ககிட்ட? மாடன் கேட்டனா? மாடன் தான் கூட இருக்கிறாரு. நீங்க சொல்லும் போதே அவர் தான் வந்தாரு. அது முறையாக எடுத்து கும்பிடுங்க. சந்தேகப்படக்கூடாது, தெய்வத்துக்கிட்ட சந்தேகப்படக்கூடாது. தெய்வத்துக்கிட்ட சந்தேகப்பட்டால் அது கோபம் வரும். அந்த கோபத்தை நம்மளால தாங்க முடியாது. முழுமையாக அவரை நம்பி வழிபாடு பண்ணுங்க. இப்போ நீங்கள் எங்கே கும்பிட்டுருக்கீங்க அங்கே கும்பிடுங்க. அதில் ஏதாவது குழப்பம் இருந்தால் நேரில் வாங்க. தெய்வத்துக்கிட்ட வந்து என்றைக்குமே ஒரு மனிதன் செய்யக்கூடாத 2 விஷயங்கள் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது குரு துரோகம், அதாவது குருவுக்கு நிந்தனை செய்யக்கூடாது, தெய்வ நிந்தனைகள் செய்யக்கூடாதுன்னு. இந்த தெய்வ நிந்தனைனா என்ன
அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தெய்வத்தை தொடர்ந்து நல்லபடியாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் நல்லா கும்பிட்டுட்டு இருக்கும்போது வேணுன்ற சுப பலன்கள் எல்லாமே ஒன் பேக் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். திடீர்னு கிரகம் ஏதாவது ரொம்ப மோசமான கிரகத்தோடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது கோச்சார பலன்கள் ரீதியாக ஏதாவது மோசமான கிரகத்தோடைய பாதிப்பு வரும்போது திடீரென்று ஒரு சறுக்கல், ஒரு கஷ்டம், திடீரென்று ஒரு பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அந்த தெய்வத்தை வந்து குறை சொல்கிறது, அதுதான் தெய்வ நிந்தனைன்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ உனக்கு கும்பிட்டேன், இவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ பண்ண, நீ ஏன் எனக்கு நல்ல பலன் தரமாட்டேன்ற, சாமி கும்பிட்றதே வேஸ்ட்டு, சாமிலாம் இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு அந்த தெய்வத்தை வந்து குறை சொல்லுதல். எந்த தெய்வத்தையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. அடுத்தது, தெய்வத்தை வந்து சந்தேகிக்கவும் கூடாது. நமக்கு இந்த சாமி நல்லது கொடுக்குதா, இந்த சாமி நமக்கு நல்லது கொடுக்குதா, இந்த தெய்வத்தை நம்ம போய் கும்பிட்டு வரும் இது நமக்கு பலன் கொடுக்குதான்னு தெய்வத்தை சோதிக்கக்கூடாது. இந்த 2 விஷயம்தான் மிக முக்கியமான தெய்வ குற்றமாக சொல்லக்கூடியது. இப்போ இந்த 2 விஷயங்கள் செய்தால் தெய்வ குற்றமாக அது மாறி பலவிதமான தடங்கள் குடும்பத்தில் வந்துடும். தயவு செய்து அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்க வேண்டாம். தெய்வத்தை மனதார சந்தோஷமாக கும்பிடுங்க, நல்லது நடக்கும். ஒரு முக்கியமான விஷயத்த முன் வச்சிருந்தீங்க சார். தெய்வங்களை கும்பிடுவாங்க, கஷ்டங்கள் வரும்போது தெய்வங்களே பழித்து பேசுறது வந்துட்டு பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறா இருக்கு. அதெல்லாம் தாண்டி தெய்வங்களே பழித்து பேசுறவங்க பரிகாரங்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் பழிக்குமா சாமி அப்படின்ற மாதிரி உங்ககிட்டே பல பேர் கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் செஞ்சுட்டானா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரிகாரங்கள் பழிக்குமா பழிக்காதா, யாருக்கெல்லாம் நிச்சயம் பழிக்கும், அதை பற்றி சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. அதாவது தெய்வத்தை குறை சொல்பவர்கள் பரிகாரத்தை எப்படி ஒத்துக்குவாங்க? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க, உண்மையான விஷயமும் கூட. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தை நிந்திக்கவே கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாய் தந்தையை எப்படி நீங்கள் நிந்தித்தால், தாய் தந்தையை எப்படி குறை சொன்னால் அவர்கள் மனம் வருந்தி ஒரு சொட்டு கண்ணு தண்ணி விட்டுட்டாங்கன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை பயனற்றது. அதுபோல் தெய்வத்தை குறை சொல்லிவிட்டால், அந்த தெய்வத்திற்கு கோபம் வரும் அளவிற்கு நீங்கள் குறை சொல்லிவிட்டால் அந்த தெய்வத்தை நீங்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் கொண்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு செயல் இல்லை. வாங்கவே கூடாத சாபம் குரு சாபம், செய்யவே கூடாத செயல் தெய்வ நிந்தனை. என்னுடைய வாக்கு அது. என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ பேர்களை பார்த்து நான் வருத்தப்பட்டது உண்டு. அட நம்ம சொல்லி கேட்க மாட்டேன்ட்டாங்களே, கேட்காம இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. நான் ஒரு சிலரை பார்த்து என்னுடைய கண் தண்ணி நான் விட்டுருக்கேன். ஒரு ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாம். இதில் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தை நாம் குறை சொல்லும்போது ஒவ்வொரு மனிதன் கூடவும் அந்த குலதெய்வமானது முதலில் சொல்லக்கூடியது குலதெய்வம், அடுத்தது அவரவர் வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள். நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைத்தால் அந்த தெய்வம் உங்களை நோக்கி 100 அடி வைக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வாக்கு. அது உண்மை. அது என்னுடைய வாழ்க்கையில் நான் பல முறை பார்த்துருக்கிறேன். என்கிட்ட வரவங்க பல பேர் என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தெய்வ நிந்தனை செய்வது வந்து எடுத்த உடனே யாரும் செய்வதில்லை. பலன் கிடைக்கலன்ற கோபத்தில் தான் செய்கிறாங்க. யாருமே வந்து வேணும்னு சாமி குறை சொல்லணும்னு சொல்லலை. நான் யாரையும் தவறாக சொல்லவில்லை. எல்லாரும் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க முடியலன்னும் போது தெய்வத்தை நம்ம கோவச்சிக்கிற சூழ்நிலை உருவாகுது. அந்த கஷ்டம் ஏன் வருதுன்றதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் எதனால் வருது, அந்த கஷ்டத்தை எதனால் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த வர காரணம், கஷ்டம் ஒரு மனிதனுக்கு வருவதற்கான காரணம் அது எந்த கஷ்டமாக இருக்கட்டும், பொருளாதார பாதிப்பாக இருக்கட்டும், முதலில் சொன்னது போல் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பாதிப்பாக இருக்கட்டும், குழந்தை பேரில் வரக்கூடிய பாதிப்பாக இருக்கட்டும், குடும்பத்தில் அன்றாடம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு இடம் பொருள் சம்பந்தப்பட்ட ஆசை நமக்கு நிறைவேறவே இல்லையே, ஒரு தொழிலில் நம்ம நினைச்ச வெற்றி அடைய முடியல, எண்ணற்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எண்ணற்ற கேள்விகளும் எண்ணற்ற ஆசைகளும் நிறைவேறாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்து செயல்படுவது என்ன? ஒரு மனிதனுக்கு அவன் ஆசைப்படக்கூடிய நன்மை நடக்காமல் போக காரணம் என்ன? அந்த நன்மை நடக்காமல் தடுக்கக்கூடியது யார்? ஒன்று கிரகமா? கிரகம் உங்களை தடுக்கின்றது என்றால் உங்களுடைய வினை சரியில்லை, உங்களுடைய முன்ஜென்ம வினை சரியில்லை என்பது முதல் அர்த்தம். இல்லை, கிரகம் நல்லா தான் இருக்கு. எதுக்கு நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஜாதகத்தை பற்றி பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, கிரகம் கெட்டு அவர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரா, கிரகம் நல்லா இருந்து அவர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்கள் ஜாதகம் கேட்குறோம். இந்த கிரகம் நல்லா இருந்து கஷ்டப்படுறவங்க யார்? ஜாதக ரீதியாக திருமண அமைப்பு நல்லா இருக்கும், தொழில்ஸ்தான அமைப்பு அருமையாக இருக்கும், குழந்தை பாக்கிய அமைப்பு அருமையாக இருக்கும், வண்டி வாகன சொத்து சுக யோகம் அருமையாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே இருக்காது, கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க.
அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த ஜாதகம் நல்லது செய்யலை? அப்போ இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோம் பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் என் இறைவனிடம் கேட்டேன், என்னுடைய குரு பாலமுருகர் பாலதண்டாயுதபாணி என்னுடைய போகர்மா முனிகிட்ட கேட்டேன். அடுத்தது என்னுடைய ஆஞ்சநேயர் யோகி மகா யோகி மகா சித்தன் அவர்கிட்ட கேட்டோம். இவங்க சொன்ன வழியை தான் நான் கண்டுபிடிச்சேன். அந்த வழியில் நான் செல்லும் பொழுதுதான் பல கஷ்டங்களிலிருந்து நான் முதல்ல வெளியே வந்தேன். மந்திர சாஸ்திரங்கள் எவ்வளோ பெரிய மந்திர வித்தைகள் கூட நீங்கள் கற்று வச்சுருங்க, எவ்வளோ பெரிய மந்திரக்காரர்கிட்ட கூட நீங்கள் போய் தாயத்து வாங்கிட்டு வாங்க. உங்ககிட்ட அடிப்படை குற்றம்னு சொல்லக்கூடிய 5-6 குற்றங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 4-5 மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பிதுர் சாப குற்றத்தினால் வரக்கூடிய ஆத்ம பிரவேசம். இரண்டாவது, அந்த ஆத்ம பிரவேசத்திலேயே எதிர்பாராத மரணம், சூசைடு, ஆக்சிடென்ட், எதிர்பாராத மரணம் அடைந்த அந்த ஆத்மாக்கள் உங்கள் குடும்பத்தில் சாந்தமாகாமல் உங்கள் குடும்பத்தையே சுற்றி கொண்டு இருந்தால் அது ஒரு வகையான தோஷம். அடுத்தது, செய்வினை, ஏவல், பேய், பில்லி, சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்திரீக ரீதியாக எதிரிகள் மூலமாக வரக்கூடிய பாதிப்பு. அடுத்தது, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அது வீடாக இருக்கட்டும், அதாவது சொந்த வீடாக இருக்கட்டும், அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் இருங்க, அதை பற்றி தப்பு இல்லை. இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல தெய்வ சக்திகள் வந்துட்டு போகுதா அல்லது அசுர சக்திகள் ஏதோ வந்துட்டு போகுதான்னு தெரிஞ்சு, அசுர சக்திகள் ஏதாவது வந்தால், அசுர சக்தின்றது இங்கே எத்தனையோ 1000 அசுர சக்திகள் உண்டு, எத்தனையோ கோடி அசுர சக்திகள் உண்டு. அதை முழுமையாக உணர வேண்டும், அதை தெரிந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த 3 விஷயம், இந்த இறந்தவர்களுடைய ஆன்மா, செய்வினை, பில்லி, சூன்யம், அடுத்தது இந்த அசுர சக்திகள்னு சொல்லக்கூடிய ஒரு சில தேவகணங்கள், அதாவது பூதகணங்கள், தேவகணங்கள் அல்ல பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் ஏதாவது வந்துட்டு போயிட்டு இருக்கா? இது எதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீராத நோயை உண்டாக்கும், தீராத மனக்கவலை உண்டாக்கும், நிறைவேறாத ஆசைகளோடு அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஜாதகம் அருமையாக இருக்கும், ஆனால் எந்த நல்லதும் நடக்காது. இந்த தோஷங்களை முதல்ல நிவர்த்தி பண்ணணும். என்ன பாதிப்பு என்பதை தெரிந்து அந்த தோஷங்களை முதல்ல நிவர்த்தி பண்ணணுங்க. அந்த தோஷ நிவர்த்திக்கு பெயர் தான் பரிகாரம். அந்த தோஷத்தை முறையாக நிவர்த்தி செய்துட்டா நீங்கள் எந்த சாமிகிட்ட போய் கும்பிட்டாலும் உடனே அந்த சாமி பலன் தரும். இங்கே ஒரு கேள்வி முக்கியமாக வரும், இப்போ கட்டாயம் உங்கள் மனதில் தோன்றி இருக்கும், அப்புறம் எதுக்கு சாமி கும்பிட்றோம், ஏன் அந்த சாமி அந்த தோஷத்தை நீக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இங்கே இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வரும். தெய்வத்திற்கு உங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டது, எதனால் உண்டது, யார் உங்களுக்கு இந்த பாதிப்பை உருவாக்கினார்கள், எந்த ஆத்மாவோ அல்லது தீய சக்தியோ உங்களுக்கு இந்த பாதிப்பை தருகின்றது என்பது உறுதியாக உங்கள் தெய்வத்திற்கு, குலதெய்வத்திற்கும் சரி, இஷ்ட தெய்வத்திற்கும் சரி முறையாக தெரியும். இங்கே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு கஷ்டம் வருது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்னால் நன்மை அடைய முடியல, ஏகப்பட்ட கஷ்டத்தையே தான் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நிறைய பேர் இங்கே சொல்கிறீங்க இல்லையா. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கஷ்டம் வருது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கெட்டது இருக்குதுன்னு அர்த்தங்க. ஏன்னா தெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வந்து ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த தெய்வம் உங்கள் கூட வந்திருக்குதுன்னு அர்த்தங்க. அந்த தெய்வம் உங்கள் கூட வந்திருக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல சுத்தமாக வச்சிருந்து அந்த தெய்வம் சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு நல்லது பண்ணுற அந்த ஆசையோடு அந்த தெய்வம் உங்ககிட்ட வரும்போது உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட வினைகள், மக்களாகிய உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள், நான் சொன்னது ஒரு 4-5 தான், இதுபோல் பல நூறு தீய சக்திகள், பல நூறு தோஷங்கள், பலவிதமான பாவங்கள் இருக்குது. அதில் எது இருந்தாலும் அதை முறையாக நிவர்த்தி செய்து விட வேண்டும். நிவர்த்தி செய்துவிட்டு அதே தெய்வம், எந்த தெய்வ ஆலயத்திற்கு சென்று வந்தால் கஷ்டம். என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார் ஆரம்பத்தில், திருப்பதி போகணுன்னாவே எனக்கு பயமாக இருக்குது சாமி அப்படின்னுவார். இன்றைக்கி மாதம் தவறாமல் திருப்பதி போயிட்டுருக்காரு, நானும் மாதம் தவறாமல் போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு முன்னாடி அவர் போயிட்டுருக்கிறார். நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னால், சாமி நான் நேற்று தான் சாமி போயிட்டு வந்தேன் அப்படின்றார். ஆக அந்த திருப்பதி போயிட்டு வந்தால் 5 லட்சம் 10 லட்சம் தொழிலில் நஷ்டம் ஆகுதுன்னு சொன்ன நபர், மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கில் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். அதே திருப்பதிக்கு இன்றைக்கி அவரால் போகாமல் இருக்க முடியல. அந்த தெய்வம் அவருக்கு அந்தளவுக்கு நல்ல பண்ணலான்னு தருதுங்க. அப்போ தெய்வம்ன்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டதை சுட்டி காமிக்கும் போது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கஷ்டம் வருதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இந்த விளக்கத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த தெய்வம் உங்கள் கூட வந்ததுனால உங்கள் இடத்துல இருக்கிற கெட்டதை அந்த தெய்வம் காமிக்குது. அது என்ன கெட்டதுன்னு பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிடுங்க. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பேர் தான் பரிகாரம். அடுத்தது, உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே வழிபாடுகள். அதுக்கு பரிகாரம்ன்ற சொல்லக்கூடாது. பரிகாரம் அப்படின்றது என்னை பொறுத்தவரை, மற்றவர்கள் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்ற சொல்லிற்கு நீக்குதல் என்று நான் ஒரு சொல் நான் வச்சுருக்கிறேங்க. உங்ககிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு நல்ல வழிபாடை நீங்கள் எடுங்க.
முதல்ல உங்கள் குலதெய்வத்தை எடுங்க. குலதெய்வம் கூட வர மாதிரி வசிய வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை பிடிச்சி உங்கள் கூட வைங்க. அப்பா நான் போகிறேன், நீ நல்லதோ கெட்டதோ நீ தான் எனக்கு நல்லதுன்னு பண்ணி கொடுக்கணும்னு விடாப்பிடியாக அங்கே பிடிங்க. அந்த தெய்வம் உங்கள் கூட வரத்துக்கு உண்டான வழியை உற்பத்தி பண்ணுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட வந்தால் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் கூட தானாக வரும். உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் கூட தானாக வர ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு வேணும் என்ற எல்லா நல்ல பலனும் உறுதியாக கிடைக்கும். இதை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக ஆணித்தரமாகவும் சத்தியமாகவும் சொல்லுகிறேன். இதில் எந்த தவறும் இல்லை. பரிகாரம் என்பது உங்களுடைய அடிப்படை தோஷத்தை நிவர்த்தி செய்யாமல், டிவியில் இந்த பரிகாரம் எளிமுறையில் சொன்னாங்க, யூடியூப்பில் இந்த பரிகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு அந்த உப்பு வச்சு கும்பிட்றது நிறையா இருக்குது. நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது, சொன்னால் தப்பாக போயிடும். தோஷத்தை நீக்காமல் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்கிறது உங்களுடைய அறியாமையே தவிர உண்மை அதுவல்ல. பரிகாரம் என்பது முழுதும் உண்மை. அடிப்படை தோஷத்தை முறையாக நீக்குவதே பரிகாரம் என்பதாகும். ஓகே, பரிகாரம் அப்படின்றதோட புரிதல் எங்களுக்காக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்பதா இருக்கீங்க, பேசலாம். இது கேள்விகள் 1000. ஹலோ ஓகே, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மீனாட்சி மேடம், மதுரையில இருந்து கூப்பிடுறேன். ஓகே மீனாட்சிமா, இது யாருக்கான கேள்வி? என் பையனுக்காண்டி கேக்குறேன். உங்க மகனோட பெயர் என்னம்மா? ராகுல் ராஜ். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்குது, அதனாலே கேட்கறேன். சரிங்கம்மா. ராகுல் ராஜுக்கு என்னம்மா வயது? 24 வயதாகுது. என்னம்மா குலதெய்வம்? குலதெய்வம் வந்து ஐயாளம்மன், திருச்சி. திருச்சி ஐயாளம்மன். இப்போ உங்க பையனுடைய அப்பா என்ன பண்றாருமா? அவங்க அப்பா இறந்துட்டாங்க சார். அது தோஷம் இருக்குமா? அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்கம்மா. பையனுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும். என்ன சார் செய்யணும்? வாங்கம்மா, நேரில் வாங்க. இந்த வாரம், அதாவது நாளை முதல் 13 நாட்களுக்கு ஆலோசனை முழுவதும் இலவசம். இப்போ ஜாதகம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஜாதகம் பார்த்து பிரசன்னம் குடும்பத்திற்குன்னு பொதுவாக பார்த்து அங்கே குடும்பத்தில் இருக்கிறது நல்லதா பாதிப்பான்றதை தெளிவுபடி சொல்லிடுவோம். அதன் பிறகு நீங்கள் பரிகாரம் என்னன்னு கேளுங்க. இங்கே நிறைய பேர் செய்கிற தவறு நாம் செய்ய விரும்பலை. ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது சின்ன ஒரு தடை, சின்ன ஒரு பாதிப்பு இருக்குன்னா இந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க, இந்த விளக்கு வைங்க, இப்படி சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு நடக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்லலாம். சிறிய தடைக்கு நான் சொல்லலாம். இப்போ நான் இங்கே அந்த பையன் பேரை சொன்ன உடனே அப்பா இல்லை அப்படின்னு, அப்பா இல்லைன்றதை விட அப்பா ஏதோ பெரிய ஒரு சிக்கல் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு மனதில் பட்டது. அதனால தான் அப்பா என்ன பண்ணுறாருன்னு நான் அந்த வார்த்தையை கேட்குறேங்க. அப்போ தெய்வம் நம்மக்கிட்ட சொல்லுதுங்க, இவங்களுக்கு இதனால தான் பாதிப்புன்னு சொல்லுதுங்க. அதை நாம் ஈஸியாக சிம்பிளாகவே சரி பண்ணிக்கணும். இங்கே நிறைய பேர்த்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, காசு செலவு பண்ணாமல் எல்லாம் நல்லதும் நடக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு பெரிய நோயோடு நம்ம போயிட்டு எனக்கு இலவசமாக சரி செய்யணும்னா டாக்டர் சரி செய்ய மாட்டார். என்னுடைய சூழ்நிலையில் நான் இலவசமாக செய்யணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் நான் அந்த சூழ்நிலையில் இல்லை. எனக்கு அந்த ஆசை உண்டு. என்னால் இன்றைக்கி ஆலோசனை இலவசம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை, பரிகாரம் இலவசம்னு சொல்கிற வார்த்தைக்கான காலம் வரும். அது என்றைக்கு வருமோ அன்றைக்கு இதே தொலைக்காட்சியில் இதே அம்மாவை உட்கார வச்சு நான் சொல்லுவேன். இந்த காலகட்டம் அது இல்லை. நான் எதிர்பார்க்கறது, நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு தேவைப்படுங்க. அதனால் ஆலோசனை மற்றும் இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். பரிகாரம்ன்றது நம்ம முறையாக செய்து கொடுத்து தான் பழக்கமே தவிர யாருக்கும் இந்த ரெடிமேடான பரிகாரம் கொடுத்தும் பழக்கம் இல்லை. எங்ககிட்ட வரவங்களுக்கு பொதுவாக இந்த சக்கரம் வச்சு கும்பிடுங்க, இந்த சக்கரம் வச்சு கொடுங்கன்னு ரெடிமேடாக எழுதி வச்சு கொடுக்குற பழக்கமும் எங்களுக்கு இல்லை. முருகன் அப்படின்ற ஒருத்தர் வந்தாருன்னா முருகனுக்கு உண்டான நிவர்த்தி, அந்த குடும்பத்திற்கு உண்டான தெளிவான பரிகாரம், இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தெளிவாக செய்து தான் எங்களுக்கு பழக்கம். அதனால் நேரில் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்மா. தயவு செய்து இது என்னவோ இவர் புதுசாக சொல்கிறாருன்னு நினைச்சாலும் சரி, உண்மைன்னு நினைச்சாலும் சரி, என்னுடைய உண்மை இதுதானுங்கம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? நான் அங்க அரியலூர் மாவட்டங்கம்மா. என்னோட பேர் தங்கநிலா. ஓகே தங்கநிலா, இது யாருக்கான கேள்வி? என் பையனுக்காங்க மேடம். வயசு 28 முடிஞ்சு 29 தொடங்க போகுது. இன்னும் கல்யாணம் ஆகலைங்க மேடம். பொண்ணு வரன்னு பார்த்துட்டு இருக்கோம். எதுவுமே ஒரு நல்லது பொண்ணா எதுவுமே அமைய மாட்டேங்குதுமா. வணக்கம்மா, உங்க பையன் பேர் என்னங்க? மணிகண்டன் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. மணிகண்டனுடைய அவங்க குலதெய்வம், உங்க குடும்ப குலதெய்வம்? கருப்புசாமிங்க ஐயா. சப்பானி கருப்பு. சப்பானி கருப்பு. சரிம்மா, கட்டாயம் இந்த வரக்கூடிய இந்த 4-5 மாதத்துல பொண்ணு உறுதியாயிடுங்கம்மா, பயப்படாதீங்க. குடும்பத்தில் வேறு ஏதாவது குழப்பம் இருக்குது, சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நேரில் வாங்க. நேரில் சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் பேசுகிற நேரத்துக்கு கருப்பசாமி சொல்கிற விஷயம் கட்டாயம் இந்த 5 மாதத்திற்குள் பொன் கிடைத்திடும், உறுதியாகிடும். நல்லது.
நன்றிமா கால் பண்ணதுக்கு. பரிகாரங்கள் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்சல்டேஷன் இலவசமாக இருந்தாலும் பரிகாரங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த பரிகாரங்கள் எப்படிப்பட்ட பரிகாரங்களாக இருக்கும், எவ்வளோ காலகட்டம் செய்ய வேண்டியிருக்கும், உங்ககிட்ட வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்வீங்க, இதெல்லாம் கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி, பரிகாரம் அப்படின்றத பொறுத்த வரையிலும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படியே உங்ககிட்ட சொல்கிறோம். கட்டாயம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு பிரசன்னம், குலதெய்வ பிரசன்னம், ஆஞ்சநேயர் பிரசன்னம் பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தில் என்ன மாதிரியான நன்மை இருக்குது, என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது. நன்மை இருந்துட்டால் பரிகாரம் யாருக்கும் நாங்கள் சொல்லுவது கிடையாது. இதுவரை எங்ககிட்ட வந்தவங்களுக்கு நல்ல பிரசன்னம் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி அந்த பிரசன்னை சோழி போட்டு பார்க்கும்போது எந்த குறையும் இல்லைன்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டா அவங்களுக்கு நாங்கள் இதுவரையும் பரிகாரம் சொன்னது கிடையாது. பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை மறைச்சதும் கிடையாது. அதை உங்ககிட்ட நாங்கள் முதல்ல தெளிவாக சொல்லிடுவோம். அடுத்தது குலதெய்வ வசிய வழிபாடு அப்படின்றது தான் எங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. அந்த குலதெய்வ வசிய வழிபாடுன்றது குலதெய்வமே வாழ்க்கையின் பொக்கிஷம்ன்ற அந்த வார்த்தையை நான் சொல்லி தான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த குலதெய்வ வசிய வழிபாடு முறையாக உங்கள் இடத்துல நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணணும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, தொழில் செய்யக்கூடிய இடம், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அந்த இடத்திற்கு அஷ்டதிக்கு பந்தனம்னு சொல்லி ஒரு சில விஷயம் செஞ்சு கொடுப்போம். அந்த அஷ்டதிக்கு பந்தனம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து ரீதியான பாதிப்பும் எதுவும் அந்த இடத்துல வராமல் இருக்கிறதுக்கும், வாஸ்து குற்றம் உங்கள் இடத்துல எவ்வளோ குற்றம் இருந்தாலும் சரி, அந்த குற்றத்தினால் ஒரு பாதிப்பு வராமல் இருக்க அந்த அஷ்டதிக்கு பந்தனம் மிக அற்புதமான பலனை தரும். அது மட்டுமல்லாமல் தொழில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, திருமண விஷயம் அப்படின்றதா இருந்தாலும் சரி, பொதுவாக நாங்கள் கொடுக்கக்கூடியது ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம், அந்த ஏழுமலையானுடைய சக்கர. அது வந்து இறைவன் எனக்கு மானசீகமாக கொடுத்தது. அந்த எந்திரத்தை முறையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரைந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வெவ்வேறு மாதிரியாக வருது. அதன்படி உங்கள் குடும்பத்திற்கு என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அதில் முறையாக வைத்து அந்த ஏழுமலையானுடைய சக்கரம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்போம். யாரெல்லாம் நம்மக்கிட்ட குலதெய்வம் பண்ணிக்கிறீங்களோ அந்த குலதெய்வம் பண்ணிக்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் அந்த ஏழுமலையானுடைய சக்கரம் கொடுப்போம். அது உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் அதை வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டமும் வராது. ஒவ்வொரு விதமான பாதிப்பு வருவதற்கு முன்னும் அது உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடும். அந்த பாதிப்பை உடனடியாக சரி செய்யக்கூடிய விஷயத்தையும் அந்த குலதெய்வமே செய்து கொடுக்கும். அந்த ஏழுமலையான் மிக உறுதுணையாக இருப்பார். அந்த சக்கரம் ஒன்று கொடுக்குறோம். அது இல்லாமல் மகாலட்சுமி கணபதி சக்கரம் ஒன்று கொடுக்குறோம். அது வீட்டில் ஒரு இடத்துல வைக்கணும். தொழில் செய்கிற இடமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இடத்துல வைக்கணும். பொருளாதார ரீதியாக எந்த விதமான பாதிப்பும் வராது. முன்னேற்றம் அப்படின்றது கைவந்த கலையாக இருக்கும். உடனடியாக ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் வெளியே வந்து அடுத்தடுத்த வெற்றிகள் உங்களுக்கு இயற்கையாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய அடுத்ததாக ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ வசிய தாயத்து. இப்போ நம்ம குடும்பத்தை நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் இருக்கிற குடும்பத்தில் நம்ம கிட்ட ஒருத்தர் பரிகாரம் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த 5 பேர்த்துக்கும் தாயத்து வரும். அந்த 5 பேர்த்துக்கு தாயத்து வரும். அது இல்லாமல் அந்த 5 பேர்த்தில் யாருக்கு அதிக பாதிப்பு இருக்கோ அவர்களுக்கு சிறப்பான ஒரு தாயத்தை ஒன்று செஞ்சு கொடுப்போம். இவை அனைத்தும் சேர்த்து தான் நாங்கள் பரிகாரம்னு சொல்லி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் தெய்வ வழிபாடுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது இல்லாமல் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யாமல் குலதெய்வத்தை அழைத்து தரமாட்டோம். அது நீங்களே ஆசைப்பட்டு எங்களுக்கு வேகமாக செஞ்சு கொடுங்கன்னாலும் செய்ய மாட்டோம். குறைந்தது 15 நாட்கள் ஆகும். இந்த நம்மக்கிட்ட பரிகாரம் ஒருத்தர் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் தோஷம் நீக்கிறதுக்கு 9 நாள் ஆகிடும். அந்த தோஷம் நீக்கி 9 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை அழைச்சி சாமி பாதுகாப்பு பண்ணுறதுக்கு 5 நாட்கள் ஆகிடும். கிட்டத்தட்ட 15 நாட்கள் உறுதியாக நடக்கும். நம்மக்கிட்ட வரவங்களுக்கு அந்த காலகட்டம் ஆகுங்க. இதுதான் நாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிற வழிமுறை. ஓகே சார், வழிமுறையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது தான் அவங்க எங்களை வந்து சந்திக்கலாம், அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். என்ன நேரில் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்கிற அந்த 2 எண்களையும் குறித்து வச்சுக்கோங்க. இந்த 13 நாட்களுக்கு நாளை முதல் 13 நாட்கள் கட்டாயமாக இலவச ஆலோசனை வழங்கப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி. ஆனால் குடும்பத்திற்கு ஒரு முறை தான் பிரச்சனை பார்க்கப்படும். தாத்தாக்கு, அப்பாவுக்கு, பையனுக்கு அப்படின்னு வளர்த்த வேண்டாம். அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு என்னன்னு சொல்லிடுவோம். ஒரு நாளைக்கு 100 பேர் வந்தாலும் அந்த 100 குடும்பத்துக்கு என்னன்றதை நாங்கள் சொல்லிடுவோம். நம்மக்கிட்ட வேகத்திற்கு குறை கிடையாது. தெளிவாக நீங்கள் வாங்க. உங்களுடைய சந்தேகங்களை பேப்பரில் எழுதிட்டு கூட நேரில் வாங்க. அந்த கீழே இருக்கிற அந்த 2 எண்களையும் குறித்து வச்சுக்கோங்க. அதில் ஒன்றில் எங்கள் அப்பா பேசுவாங்க, அடுத்தது இன்னொன்று என்னுடைய மனைவி தான் பேசுவாங்க, வேறு யாரும் பேச மாட்டாங்க. அடுத்ததாக நீங்கள் நேரில் தான் வந்தாகணும். ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இலவச ஆலோசனை கிடையவே கிடையாது. நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் இலவச ஆலோசனை. கட்டாயம் இலவச ஆலோசனை பெற விரும்புபவர்கள் நேரில் மட்டுமே வர வேண்டும்.
ஃபோனில் வாட்ஸ்அப்பில் தயவு செய்து கேட்டு எங்களை வந்து மனவருத்தப்படுத்த வேண்டாம், நீங்களும் மனவருத்தம் கொள்ள வேண்டாம். தயவு செய்து ஒரு நல்லதை விருப்பம் இருந்தால் முறையாக பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் குழப்ப வேண்டாம் யாரும். இந்த புதுயுக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன். மற்றபடி நேரில் வரவங்களை எந்த விதத்திலையும் மறைமுகமாக நாங்கள் எந்த விதமான குழப்பமும் உண்டு பண்ண மாட்டோம். எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து ஃப்ரீ கன்சல்டிங் தானே பண்ண வந்தீங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம். எங்களுடைய உங்களுடைய தேவை, அதற்குண்டான பதில், உங்களுடைய தேவை நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்க, அதற்குண்டான பதில் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். அதில் நீங்கள் அடுத்த கட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுங்க, இல்லைன்னா அதை பற்றி எந்த தவறும் கிடையாது. வாய்ப்பு உள்ளவரை என்னால் முடிந்த ஒரு விஷயங்களை இந்த மக்களுக்காக நான் செய்வேன். ஏனென்றால் அதை இறுதியாக ஒரு சில நிமிடங்கள் சொல்லி நான் இந்த நிகழ்ச்சி முடிக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு மனிதன் என்னென்ன கஷ்டங்கள் படணுமோ அனைத்து கஷ்டத்தையும் பார்த்தவன் தான் நான். என் வாழ்க்கையில் நான் பார்க்காத கஷ்டம்னு ஒன்று கிடையாது. அதே மாதிரி எந்தெந்த சுகத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்கணுமோ எல்லா சுகத்தையும் அனுபவிச்சாச்சு, எந்த சுகத்தையும் அனுபவிக்கலன்னு சொல்ல முடியாது. இதில் என்னுடைய இறைவனை நான் முழுமையாக நம்பி, என்னுடைய குருநாதர் முருகரையும் ஆஞ்சநேயரையும் நான் முழுமையாக நம்பி, என்னுடைய அன்னை மகா ஆனந்த காளியை வேண்டி மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், அதன் மூலியமாக நாம் வளர வேண்டும். உங்களுக்கு நல்லது செஞ்சு நான் வளரணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இன்றைய சூழ்நிலையில் என்னால் முடிந்த ஒரு சில உதவிகளை இறைவன் உங்களுக்கு செய்ய சொல்லி உள்ளார். அதை நான் உங்களுக்கு இதுபோல் நான் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதத்திலையும் இது உங்களை வந்து கஷ்டத்திற்கு உள்ளாக்காது. உங்களுக்கு நல்ல தீர்வும் நல்ல தெளிவு கிடைக்கும். என்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு 100க்கு 100 விழுக்காடு கிடைக்கும். எங்களிடம் இறை வழிபாடு மட்டுமே சாத்தியமான ஒன்று. இறை வழிபாட்டை சேர்ந்த சித்தர்கள் சொன்ன வழிபாடுகள், எந்திரம், மூலிகைகள் அனைத்தும் எங்ககிட்ட இருக்கு. நன்மைக்காக மட்டுமே, எந்த விதமான தீய குணமும் கொண்டு நம்ம கிட்ட யாரும் வர வேண்டாம். நல்லது, உங்க வளர்ச்சி, உங்க குடும்ப வளர்ச்சிக்காக நீங்க நம்ம கிட்ட வாங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றதுக்கு நாங்க உறுதுணையாக நிற்போம். உங்க குலதெய்வத்தை உங்க கூட பிடிச்சி கொடுத்துருவோம். அது கைகூட நீங்க பலனை பார்க்கலாம். இது முற்றிலும் உண்மைங்க. ஓகே சார், நீங்கள் நிகழ்ச்சியில் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, எத்தனை பேர் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு நபரோட ஜாதகம் போதும், அதை வச்சு நம்ம துல்லியமாக கழிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, அதுலேருந்தே உங்களோட துல்லியம் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது எங்களுக்கு தெளிவாக புரியுது சார். பொதுவாக இப்போ ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசில் ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அவங்க கிட்ட நம்ம ஜாதகம் காட்டும் போதோ இல்லைன்னா வேற ஏதாவது விஷயத்தை காட்டும் போதோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக கூட இருக்கும். ஆனால் அதை விட எனக்கு முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் சந்திச்ச ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைண்ட்டை பற்றி சொல்ல முடியுமா? நேற்று பார்த்த ஒரு கிளைண்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 5 முறை சபரிமலை யாத்திரை போகிறார். நான் வந்து சபரிமலை நாதருக்கு என்னோட நண்பர் பக்கத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆனந்த சித்தன் ஐயப்பன் சொல்லுவேன். அவர் காட்சியெலாம் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்குறோம், காட்சி கொடுத்துருக்கிறார், சில விஷயங்களுக்கு வழித்துணையாக நின்றுருக்கிறார். நானும் அடிக்கடி சபரிமலை செல்லக்கூடியவன். பல விஷயங்களை அவர் நேற்று சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். கடைசி அவங்க பையனுக்கு பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது இருக்கிற இடம் நல்லா இருக்கு, அந்த பையனுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, நடக்கக்கூடிய திசாபுத்தி நல்லா இருக்கு. ஆனால் பையன் கல்யாணம் வேணான்றான். பையனுக்கு 38 வயசு ஆரம்பிச்சு 22 நாள் ஆகுது நேத்தோட. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி கல்யாணத்துக்கு நம்ம வாக்கு பார்க்கலாம் அப்படின்னு பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு வாக்கு வந்து அதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பறல்கள், அதாவது ஒரு பறல்கள், குறிப்பிட்ட பறல்கள் வந்து அடுத்தது இன்னொரு பறல்கள் கூட்டு எண்ணிக்கையில் ஒன்று வந்தால் அந்த வாக்கிற்கு கண்டம் என்று நாங்கள் ஒரு அர்த்தம் சொல்லுவோம். அந்த கல்யாணத்துக்குன்னு அவருக்குன்னு வாக்கு கேட்கும்போது கண்டம்னு வாக்கு வருதுங்க. ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இத்தனையும் நான் பார்த்துட்டு தான் எழுதி வச்சுட்டு தான் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கல்யாண விஷயத்துக்கு மட்டும் உங்கள் பையனுக்கு கண்டம்னு சொல்லி சாமி சொல்கிறாருங்க, என்னங்க அப்படின்னும் போது, ஆமாம் சாமி எல்லாம் சரிதான், எல்லாம் இருக்குது, பையன் கல்யாணம் மட்டும் வேணான்றான். நாங்களே என்னென்னவோ பிரச்சனை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் குலதெய்வத்தை இப்படி கும்பிடுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் செஞ்சுக்கோங்கன்ட்டோம். பட்டு ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 40 வருடத்திற்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்துருது, கோயம்புத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கரூர் சொந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம், சாதாரண கோடீஸ்வரன்லாம் இல்லைங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன். அது நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த அம்மா இறந்துடுறாங்க 40 வருடத்திற்கு முன்னாடி. ஒரு இக்கட்டான நிலையில் ஒரு துர்மரணம் நடந்துருது. அதன் பிறகு 45 வருஷத்தில் இந்த குடும்பத்தில் வருஷத்துக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு சொத்தை விற்று குடும்பத்தை நடத்துகிறாங்க. வருஷத்துக்கு 1 கோடிக்கோ 2 கோடிக்கோ சொத்து விற்றுக்கிட்டே இருக்காங்க 40 வருஷமாக. ஒரு வருஷம் கூட 100 ரூபா சம்பாரித்து அடுத்த கட்டம் அவங்க போகலை.
வந்தாங்க. பிரச்சனத்தில் வந்து பெரிய ஒரு ஆத்ம தோஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்குமா, அது உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டது அப்படின்னும் போது ஒரு பெண்ணு இப்படி இறந்துருச்சுன்னாங்க. அது பிரச்சனத்தில் பார்த்தா ஆமாம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டார். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அங்கே இடத்துல போய் உட்காந்து பூஜை பண்ணுறோமா, பூஜை பண்ணும்போது ஒரு சில விஷயம் இந்த அரிசி மாவில் பொம்மை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சில இதுக்கு அந்த மாதிரி செய்யணுங்க. செய்யும்போது அது மேலே சில பூவில் ஒரு சில பொட்டெல்லாம் வைக்கும்போது நான் அழகாக இருப்பேன், நீ என்ன எனக்குன்னு ஒரு உருவம் செஞ்சு இவ்வளோ மோசமாக செய்கிற அப்படின்னு ஒரு அசரி மாதிரி கேட்குதுங்க. அந்த அம்மா கிட்ட என்னம்மா உங்கள் பொண்ணு அழகாக இருப்பேன் இப்படி ஒரு பொம்மை செய்கிறேன்னு சொல்லி என்ன கேட்குதுன்னு, ஆமாம்மா ஆமாம் சாமி என் பொண்ணு ஸ்ரீதேவி மாதிரி இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. நான் ஃபோட்டோ பார்த்துட்டு அமைதியாயிட்டேங்க. இந்த அளவுக்கு ஆத்மாக்கள் இருக்கா? 40 வருடத்திற்கு முன்னாடி இறந்த ஆன்மா இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம போய் பூஜை பண்ணி கொடுத்துட்டு வந்த உடனே தொண்டை அவர் பேசும்போது கீச்சு கீச்சுன்னு பேசினாருங்க. உடனடியாக மருத்துவமனைக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ஆரம்ப நிலை புற்று ரிமூவ் பண்ணி இனி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, இனி நல்லா இருப்பீங்கன்ட்டாங்க. இந்த பூஜை செய்யாமல் இருந்தால் அவர் இல்லைங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு பூஜையிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது எளிய பரிகாரமாக இருக்கட்டும் மிகப்பெரிய பரிகாரங்களாக இருக்கட்டும் பண்ணி பார்க்கும்போது அதில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். அந்த அனுபவத்தை தான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் கட்டாயம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீக ரீதியான பலவிதமான கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.